அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. தமிழ்நாடு, இந்தியா முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா படித்த இளைஞர்கள் மத்தியில் வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கிறது. படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறத தாண்டி படித்தவர் யாருக்குமே வேலை கிடைக்கல, வேலைத்தில் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. அப்படியாக அலைபவர்கள் மத்தியில் வெளிநாட்டு மோகம் அப்படிங்கிறது கணிசமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அப்படி வெளிநாட்டு மோகம் இருக்கக்கூடிய இளைஞர்களை எப்படியாக ஒரு முக்கியமான நெட்வொர்க் கும்பல் ஏமாற்றி கொண்டு வருகிறது அப்படிங்கிறத குறித்து தான் நாம் இந்த தலையங்கம் நிகழ்ச்சியில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். இது உங்கள் 4th ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. தலையங்கம் நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம வந்து இந்த தலைப்போட்டி தான் பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய ஊடகத்தில் 4th ஸ்டேட் தமிழ் ஊடகத்தினுடைய ஒரு உறுப்பினராக ஆகலை அப்படின்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி உறுப்பினராக மாறுங்க. இன்னும் உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய பிரத்யேகமான தகவல்களையும் காணொளிகளையும் தயார்படுத்த நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அடுத்தடுத்து உங்களுக்கான பிரத்யேகமான காணொளிகளையும் நீங்கள் பார்க்க வேண்டும், நீங்கள் முன்னுரிமை வந்து பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களால் முடிந்தது அப்படின்னா ஜாயின் பட்டனில் வந்து கிளிக் பண்ணி எங்களோட உறுப்பினராக மாறுங்க. ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் சேர்த்து தான் எங்களுடைய காணொளிகள் அப்படிங்கிறது வந்து வழங்கப்படும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. சமீபத்தில் சைபர் கிரைம் மோசடியின் காரணமாக வெளிநாட்டில் சிக்கியிருந்த 16 தமிழர்கள் உட்பட 47 இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா மீட்கப்பட்டாங்க. தாய்லாந்து, மியான்மர், லாவோஸ் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய சுமார் 5,000க்கும் அதிகமான இந்தியர்கள் வந்து மீட்கப்பட்டிருந்தாங்க. இது ரீசெண்டாக நடந்த ஒரு நிகழ்வு. இந்த மீட்கப்பட்ட தமிழர்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சிபிசிஐடி வந்து விசாரணை மேற்கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் ஷாக்கிங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படியாக இங்கிருந்து வேலை வாங்கி தரோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகக்கூடிய அந்த ஏஜென்சி, இந்த நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னா, சொந்த நாட்டுக்குள்ளேயே அவங்ககிட்டயே வந்து பார்த்திங்கன்னா இவங்களை கூட்டு வந்தவங்களை பெண்களை போல பேசி ஏமாற்ற சொல்லுவது, இவ்வளவு பணம் தருவாங்க இதில் சேருங்க அப்படின்னு சொல்லி பேச வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உச்சகட்டமாக வந்து பார்த்திங்கன்னா காதலிப்பதை போல ஏமாற்ற சொல்வது அப்படின்னு பல வகையான மோசடியான வேலைகளை செய்ய சொல்கிறாங்க. அவர்களும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எப்படின்னா, துவக்கத்தில் அவங்கள கூப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஐடியில் வேலை, டெலிகாலர் வேலை அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுடுறாங்க. அதன் பிறகு அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற மோசடியான வேலை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்திடுறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் தாய்லாந்தில் கூட 601 இந்தியர்கள் மீட்கப்பட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி மோசடி கும்பலில் சிக்கினவங்களை. இதை குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் கூட கம்போடியாவிலிருந்து நாங்கள் வந்து பல இந்தியர்களை மீட்டிருந்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களை இங்கே வேலைக்காக அழைச்சிட்டு வந்தாங்க, ஆனால் வேலை அப்படிங்கிற பேரில் இணைய வழி மோசடி திருட்டு வேலைகளில் ஈடுபட சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த தகவல் அடிப்படையில் தான் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் என்னென்ன வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, எதற்காக திடீர்னு பல நாடுகளுக்கு வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிற விவகாரங்களை வந்து சேகரிக்க சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் வந்த பல ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, கம்போடியாவில் 5000க்கும் அதிகமான இந்தியர்கள் சட்டத்திற்கு புறம்பான வேலைகளில் ஈடுபட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு ரிப்போர்ட்டுகளை வந்து தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கிறது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து பல உலக நாடுகளுக்கு வந்து வேலை தேடி போகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில் நன்றாக படித்த இளைஞர்கள் மத்தியில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அப்படியாக வேலைக்கு செல்ல வேண்டும், வெளிநாட்டுக்கு போக வேண்டும், இவ்வளவு அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு எண்ணம் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இவர்களுடைய டார்கெட்னு சொல்கிறாங்க. அப்படியான அந்த டார்கெட்டாக இருக்கிறவங்க இவங்க வலையில் விழுந்துட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு அந்த நாட்டுக்கு சென்ற பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய வேலையத்தான் செஞ்சாக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி ஆய்பவர்கள்.
பல்வேறு மோசடியான வேலைகளில் ஈடுபட சொல்லியும் வந்து கட்டாயப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய உச்சகட்டமாக தான் நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி காதல் வலையில் விழ வைத்து காதல் வார்த்தைகளை பேசி எதிர்பாலினத்தை வரை ஏமாற்றும் வேலையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பணம் அனுப்புறது, அவங்களுக்கு உதவிகள் செய்வது, அவங்களுக்கு வந்து இவ்வளவு தொகை கொடுத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், நான் இந்த மாதிரி வெளியில் போய் ஆகணும், இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது, எனக்கு வேலை கிடைக்கும், இந்த மாதிரி பேசி அவங்கள்ட்ட பணம் இருக்கக்கூடிய வேலைகளையும் வந்து பார்த்துருக்குறாங்க. அப்படி இல்லைன்னா டைரெக்டாக அவங்கள்ட்ட எனக்கு உன் பின் நம்பரை கொடு, எனக்குடைய கார்டு நம்பர் கொடு, எனக்கு கொடுத்தா ஒரு அர்ஜென்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கனாலும் ஒரு லவ் பண்ணுறவங்க வந்து நம்ம நம்பி தானே லவ் பண்ணுறோன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா கூட அதை ஒட்டுமொத்தமாக அபேஸ் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு கும்பலாகவும் வந்து இந்த கும்பல் வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்பாக ஆகஸ்ட் மாதம் 2023ஆம் ஆண்டு ஐநா சபையானது ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா மியான்மர் நாட்டைச் சேர்ந்த சுமார் 1,20,000 பேரும், கம்போடியாவைச் சேர்ந்த சுமார் 1,00,000 பேரும் இணைய வழி மோசடியான வேலைகளில் ஈடுபடுத்தப்பட கட்டாயப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஐநா சபை. இதில் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இதனால் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் ரீசன்ட் டெவலப்மெண்ட்டு. ரீசெண்டாக கூட பிலிப்பைன்ஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பிலிப்பைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்படியாக மோசடியில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த மோசடி கும்பல் நெட்வொர்க்கை வந்து டார்கெட் பண்ணி அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 100கணக்கானோருக்கும் மேலாக காவல்துறை வந்து மீட்டெடுத்துருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் அங்கே என்ன வேலை கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காதலிப்பதாக பேசி ஏமாத்துங்க, காதலிக்கிறதாக நடிங்க அப்படின்னு சொல்லி இணைய வழியாக காதலை வந்து கொண்டு போய் சேர்த்து அதை வந்து வியாபாரமாக்கி இருக்கிறாங்க, மோசடி பண்ணியிருக்கிறாங்க, ஏமாத்திருக்கிறாங்க. இதில் இன்னொரு ஷாக்கிங் என்ன அப்படின்னா அதுக்கு சில வாரத்துக்கு முன்னாடி தான் மியான்மர் மையத்திலிருந்து 100கணக்கான சீனாக்காரர்களை வந்து மீட்டெடுத்திருக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு தொடர்பாக நடக்கக்கூடிய பல்வேறு விதமான மோசடிகள், இணைய குற்றங்கள். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கல்வி விதிவிலக்கு இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இந்த நாட்டில் இந்த கல்வியை படிச்சுங்க அப்படின்னா இது போன்ற வேலைகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த நாட்டில் நீங்கள் கல்வி பயிலணுமா எங்கிட்ட வாங்க அப்படின்னு சில ஏஜென்சிகள் வந்து வேலை பார்க்குறாங்க. இந்த ஏஜென்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கங்க, இந்த கோர்ஸை இந்த நாட்டில் படிச்சுங்க அப்படின்னா பிரிட்டனில் இந்த வேலைக்கு நீங்கள் செலக்ட் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதன் பிறகு அவங்கள்ட்ட இருந்து ஆயிரக்கணக்கான பவுண்டுகளை வந்து வசூலித்த பிறகு பயனற்ற விசா விவரங்கள், அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு அது பலனே இருக்காது, அது போன்ற விவரங்களை கொடுத்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருவாங்க. அங்கே போன பிறகு தான் உங்களுக்கு தெரியும் இதற்கும் இந்த ஏஜென்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது, அங்கே போய் நீங்கள் நிற்கதையாக நிற்பீங்க. இது மட்டுமே இல்லாமல் இலவசமாக பெறப்பட வேண்டிய ஸ்பான்சர்ஷிப் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது தெரியுமா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, உங்களுடைய கல்வித்திறன், உங்களுடைய தகுதி, உங்களுடைய குடும்ப பின்னெல்லாம் பார்த்து ஸ்பான்சர்ஷிப் வந்து தருவாங்க. ஆனால் இதனால் இலவசமாக பெற வேண்டிய ஸ்பான்சர்ஷிப் சான்றிதழ்களுக்காக மாணவர்கள்ட்ட தலா $17,000 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு இடத்துல ஒரு பவுண்டு இலவசமாக பெறப்பட வேண்டிய ஸ்பான்சர்ஷிப் சர்டிஃபிகேட்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்பான்சர்ஷிப் சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் பெறணும் அப்படின்னா 17,000 பவுண்டு கொடுங்கங்க, உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 17,000 பவுண்டு அப்படிங்கிறது எவ்வளோ தெரியுமா? இந்திய ரூபாய் மதிப்பில் ஒரு பவுண்டுங்கிறது 110 ரூபாய் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். 17,000 பவுண்டுனா கிட்டத்தட்ட 19 லட்சம் ரூபாய். எப்படி இலவசமாக வாங்க வேண்டிய அந்த சர்டிஃபிகேட்டை 19 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வாங்கி தரோன்னு சொல்லி ஒரு நெட்வொர்க் கும்பல் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான கல்வி ரீதியாக ஏமாற்றக்கூடிய நெட்வொர்க் கும்பல் யாரை குறிவைக்கும் அப்படின்னா வெளிநாடுகளில் சென்று கல்வி கற்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய இளைய சமூகத்தையும் அந்த குடும்பங்களையும் அந்த பெற்றோர்களையும் குறிவைத்து அவர்கள்ட்ட பணம் பறிக்கக்கூடிய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி வெளியே தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக திறன்சார் தொழிலாளர் விசா அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. இந்த திறன்சார் தொழிலாளர் விசாவிற்காக அவங்க இந்தியாவில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் இந்த இடத்துக்கு இதுக்காக தான் போகிறேன், ஐ ஹேவ் தி சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு இது செல்லவே செல்லாது, இது யார் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தது, வேறு போய் எடுத்துகிட்டு வாங்க, உண்மையான எடுத்துகிட்டு வாங்க போங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது ஆகா நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோமோ அப்படின்னு. 19 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கினா அந்த சர்டிஃபிகேட் ஃபேக் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட்டு சொல்லி தான் அந்த நபர்களுக்கே தெரிய வருகிறது. அப்படின்னா பார்த்துக்கோங்க, அவ்வளவு நேர்த்தியாக ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த கும்பல். 100க்கும் அதிகமான செல்லாத விசாக்கள், வேலைக்கே ஆகாது அந்த விசா, பொய்யான விசாவாக இருக்கும், போலி ஆவணங்களாக இருக்கும். இது எல்லாத்தையுமே கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த மோசடி கல்வி கும்பல். போலியான ஆவணங்களை எல்லாம் வாங்கினவங்களுக்கு விசா கிடைக்கல,
போலியான விசா வாங்கினவங்களுக்கு அங்கே போய் வேலை கிடைக்கல இப்படின்னு இந்திய மாணவர்கள் பலர் புலம்பக்கூடிய மோசமான அவலமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இதை வச்சு இதை கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் எடுத்த ஒரு டேட்டா அடிப்படையில் தான். பிரிட்டனில் வேலை பார்க்கறதுக்கு ஒரு விசா கொடுக்கணுங்க, விசா நீங்கள் வாங்கணும். அந்த விசா வாங்கிறதுக்காக கடந்த ஓராண்டில் மட்டும் 6 மடங்கு அதிகரிச்சிருக்குதுங்க அந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது. நல்லா பாருங்கள், 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மற்றும் 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய விண்ணப்பங்கள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 26,000 இருந்துச்சு. எப்போது 2022லேருந்து 2023 வரைக்கும் 26,000 விண்ணப்பங்களுங்க இந்த 2022 2023 ஜூன் வரைக்கும். ஆனால் அதற்கு முந்தைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 3,966 தான் இருந்துச்சு. ஒரு 4,000 அப்ளிகேஷன் வந்த இடத்துல இன்றைக்கி 26,000 அப்ளிகேஷன் வருது ஓராண்டில். அப்படின்னா எப்படி வருது? எல்லாமே வெளிநாட்டில் போய் படிக்கணும், வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களை நோக்கி போகக்கூடிய போலியான நபர்கள் வந்து அப்ளை பண்ணி ஏஜென்சி மூலமாக கொடுக்குறாங்க. அது எல்லாமே ரிஜெக்ட் ஆகிடும். சரி, நீங்கள் ஃபேக்கான விஷயத்தை பண்ணும்போது ரிஜெக்ட் ஆகும்போது அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஃபேக்காக பண்ணுறவங்களும் நீங்கள் பணத்தை அள்ளி கொடுத்து ஏமாந்து போயிருப்பீங்க அப்படிங்கிறது தான் தகவல் மூலமாக தெரிய வரக்கூடிய செய்தி. இதற்காகத்தான் சமீபத்தில் உள்துறை அமைச்சகம் விசா விதிகளில் வந்து திருத்தம் மேற்கொண்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, சர்வதேச அளவில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் படிப்பை முடிப்பதற்கு முன்னாடியே விசா பெறக்கூடிய திட்டத்தை வந்து ரத்து பண்ணணும், படிப்பு முடித்த பிறகு அவங்க அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருத்தம் வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி விசா விதிகளில் திருத்தங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்திய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்துமே கூட உலக அளவில் சில முக்கியமான நாடுகளுக்கு சென்று படிக்கணும், வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளை நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லிக்கொண்டே போகலாம். இது போன்ற நாடுகளில் படிக்கணும் அப்படின்னா இதற்கென்று அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் வைக்கக்கூடிய தேர்வுகளை அட்டன் பண்ணாலே போதும். அந்த தேர்வுகளில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கிறீங்க அல்லது ஃபெயில் ஆகிருக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு அந்த பல்கலைக்கழகங்களில் இடம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத முடிவு பண்ணும். ஸோ முடிவு பண்ணுற இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் தான் முடிவு பண்ணுது. அவர்களுடைய மோசடி வேலை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, உலகம் முழுவதும் பல்கலைக்கழகங்களுக்கும் மாணவர்களுக்கும் மத்தியில் இடைத்தரகர்கள் இருப்பாங்க. இந்த இடைத்தரகர்களான முகவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜ், இந்த யூனிவர்சிட்டி தான் உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கும் உங்களுடைய கல்வி தகுதிக்கும் உங்களுடைய எக்ஸ்போஷருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ஏங்கிற ஸ்டூடெண்ட்டை வந்து இந்த காலேஜை சூஸ் பண்ணிக்கோங்க, பிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து இந்த யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் இத்தோடு அவங்களுடைய வேலை முடிஞ்சுது. அதன் பிறகு இவங்க போகணும், அந்த தேர்வு அட்டன் பண்ணணும், பாஸ் ஆகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரியும். அதன் பிறகு மற்ற விசா நடவடிக்கைகளாக இருக்கட்டும், ஆவணங்களாக இருக்கட்டும், அது அவங்களே வந்து பண்ணணும். ஆனால் அதையும் வந்து முழுதுமாக எந்த விதமான ஒரு சிக்கலும் வரக்கூடாது, நாம் எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு முழுசாக ஒரு ஏஜென்ட் நம்புறீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் கண்மூடித்தனமாக ஏஜென்ட்டை நம்பும்போது, ஏஜென்ட்டுகளை நம்பும்போது அவங்களுக்கு உங்கள்கிட்ட பணம் பறிக்க நிறைய வாய்ப்புகள் வந்து நீங்களே உருவாக்கி கொடுக்குறீங்கன்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பல்கலைக்கழகம் ஒரு மாணவருக்கு நீங்கள் தேர்வாக்கிட்டீங்க, நீங்கள் வரலாம் நம்முடைய கல்லூரிக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அங்கே டேரெக்டாக நாட்டாம டு பங்காளி, பங்காளி நாட்டாம தான் வந்து கன்வர்சேஷனும் இருக்க போகிறது. ஆனால் அந்த இடத்துல கூட மாணவர்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும், குடும்பங்கள் செலவு பண்ணணும். ஏன்னா டேரெக்டாகவே அந்த பல்கலைக்கழகத்தோட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனால தே வில் கைட் யூ. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடைத்தரகர்கள் மூலம் பண்ணி கொடுத்துக்கலாம், அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி முழுமையாக அவங்கள நம்பும்போது, கண்மூடித்தனமாக நம்பும்போது ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பாலான இளைஞர்கள். ஸோ இதை நீங்கள் வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல எந்த ஊருக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். எங்கே படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். இந்த மூணுத்தையும் நீங்கள் முடிவு பண்ணணும். அதன் பிறகு ஒரு பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு பல்கலைக்கழகத்தை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பல்கலைக்கழகம் உங்களுக்கு ஒரு ரிப்ளை அனுப்புவாங்க. அந்த ரிப்ளையை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து முடிவுகள் எடுக்கணும். இங்கே முடிவுகள் எடுக்க சொல்ல உறுதிப்படுத்துறது யாருன்னா பல்கலைக்கழகங்கள் தானே தவிர ஏஜென்சிகளோ ஏஜென்ட்டுகளோ அல்ல அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளணும். மேலும் சரியான ஏஜென்ட்டுகள் யார் சரியாக சொல்லுவாங்க, யார் எக்ஸ்பீரியன்ஸ்டாக அதில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணணும்.
கண்மூடித்தனமாக எல்லாரையுமே வந்து தூக்கி எறியவும் கூடாது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய யார் ரொம்ப நாளாக இதில் இருக்கிறாங்க, ரொம்ப நாளாக அதில் பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆராய்ந்து பார்த்து கூராய்ந்து பார்த்து முடிவுகளை எடுக்கணும். அப்படியாக எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் அந்த ஏஜென்ட்டுகளை நீங்கள் வந்து நம்பலாம். ஆனால் கண்மூடித்தனமாக முழுமையாக எல்லாவற்றையுமே நீங்களே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு எந்த ஏஜென்ட்டுக்கிட்டையும் போகக்கூடாது. மேலும் முழு பணத்தை முதல்லையே கொடுங்க அப்படின்னு ஒரு ஏஜென்சி கேட்குது அப்படின்னா அந்த ஏஜென்சியை பற்றி நீங்கள் கண்டிப்பாக முழுமையாக விசாரிக்கணும். பின்புலத்தை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். இவை எல்லாவற்றையும் விடுங்க, இந்திய மாணவர்கள் உலக தரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகத்திலையும் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்திய மாணவர்கள் இல்லாத உலக பல்கலைக்கழகங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எனவே நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு வந்து போகிறீங்க அப்படின்னா அந்த பல்கலைக்கழகத்தில் உங்களுடைய மாநிலத்தை சார்ந்தோ அல்லது உங்களுடைய நாட்டை சார்ந்தோ இருக்கக்கூடிய மாணவர்களை முதல்ல தொடர்பு கொள்ளுங்க, அவர்கள்ட்ட பேசுங்க. அப்படி பேசினாலே தொடர்பு கொண்டாலே உங்களுக்கு எளிமையாக தெரிஞ்சிடும் இதனுடைய ரூட் என்ன அப்படிங்கிறது. இதை விடுத்து ஏஜென்ட்டுகளை முழுமையாக நம்பி அவங்க சொல்கிறதா வேதவாக்குன்னு நம்புனீங்க அப்படின்னா பணமும் பறிபோகும், உங்களுடைய உழைப்பும் பறிபோகும், உங்களுடைய கனவுகளும் பறிபோகும். எனவே ரொம்ப எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் வெளிநாடு கல்வியை பற்றியும் வெளிநாட்டு வேலைகளை பற்றியும் சிந்தியுங்க. ரொம்ப தெளிவாக சிந்தியுங்க. அதில் எந்த விதமான இடர்பாடுகளுக்கும் அது இடம் கொடுத்துடாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் கவனச்சிதறல் அடையும் போது நீங்கள் லெத்தார்ஜிக்காக விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பை வந்து உங்களால் தாங்கவே முடியாது. அந்த அளவிற்கு மோசமான இழப்புகள் ஏற்படும். இதை குறித்து உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஒருவேளை நீங்களும் இதனால் பாதிக்கப்பட்டிருந்தீங்க, உங்களுக்கு இதை பற்றி தகவல்கள் தெரிகிறது அப்படின்னா உங்கள் தகவல்களையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுவும் மற்றவர்களுக்கு பலனளிக்கும். நன்றி. மற்றுமொரு தலையங்கம் செய்தியில் மற்றும் ஒரு தலைப்போடு சந்திக்கிறேன். வணக்கம்.